Hello everyone, this is Sanjana from San English Academy. இன்னைக்கான வீடியோல UGTRB previous year question paperோட analysis பார்க்கிறோம். இது வரைக்கும் UGTRB exam வந்து ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு. அதோட question paper தான் இது. இந்த question paper பாத்தீங்கன்னா question paper D series. நீங்க வேற ஏதாவது question series பாக்குறீங்க அப்படின்னா question number மட்டும் change ஆகும். So இன்னைக்கான question வந்து question number 40. The lamb is included in the poetry collection of dash. Options: songs of experience, songs of innocence, political sketches. Option D வந்து the song of loss. So இதோட correct answer first option B, songs of innocence. So first இந்த question வந்து எந்த யூனிட்டோட சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1ல நம்மளுக்கு டீடைல்டு ஸ்டடியில த lamb none அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்டா கேட்ட கொஸ்டின் தான். நீங்க அந்த போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போயமோட ஒரு இன்ட்ரோ தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எதுல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அப்படியே அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த lamb none அப்படின்ற போயம் வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து 1789ல பப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கும், இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வந்து எந்தெந்த போயம் கலெக்ஷன் எல்லாம் கொண்டு இருக்கும் அப்படின்னா ஓவராலா 23 போயம்ஸ் வந்து இதுல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது 1789ல. அந்த நம்பர் பாருங்க கண்டினியூஸா வரும் 1789. அதுவே வந்து ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற நம்பர் தான். சோ இதுல ஃபேமஸான போயம் என்னென்னலாம் இருக்கும்னா த ஷெப்பர்ட், த எக்கோயிங் கிரீன், த லேம்ப், த சிம்னி ஸ்வீப்பர், நைட், நர்ஸ் சாங், அ ட்ரீம், இந்த மாதிரி 23 போயம்ஸ் வந்து இதுல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஹாப்பினஸ், ஒரு மனுஷனோட லைஃப்ல இருக்கிற ஹாப்பினஸ், இன்னசென்ட் பெர்செப்ஷன், சின்ன சின்ன விஷயங்கள சந்தோஷப்படுறது, பாஸ்டோரல் ஹார்மனி, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல பத்தி எல்லாம் ஒரு நேச்சுரலிஸ்டிக் எஃபெக்டோட சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு பிளேக். ஆப்ஷன் ஏ சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல எத்தனை போயம் இருக்குன்னா 26 போயம்ஸ் இருக்கு. அந்த போயம்லாம் வந்து 1794ல பப்ளிஷ் பண்ணப்படுது. இதுல என்னென்ன போயம்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமஸா இருக்கிறது டைகர், லண்டன், பாய்சன் ட்ரீ, ஸ்கூல் புக்ல கூட இந்த போயம் இருக்கு பாய்சன் ட்ரீ. இந்த மாதிரி போயம்லாம் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பப்ளிஷ் பண்ணப்படுது. அதே போல சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ்ல இருக்க சில போயம்ஸ் இது பின்னாடி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த மாதிரியான போயம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னா சஃபரிங், அதே போல மெச்சூரிட்டி, நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்ல போயம் மூலியமா தெரியப்படுத்துறாரு பிளேக். அப்போ குறிப்பிட்டதா சொல்ல போனா பாய்சன் ட்ரீல கூட ஒருத்தரோட எப்படி நம்ம விரோதத்தை வளர்த்துக்கிறோம், நம்ம சொல்லாமையே நம்ம மனசுக்குள்ளேயே அந்த விரோதத்தை வளர்க்கும் போது அது ஒரு கார்டன்ல இருக்கிற ஆப்பிள் மரம் மாதிரி வளர்ந்து அதோட ஃப்ரூட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரெட்டா, அதாவது நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேல கோவமா இருக்கோமோ அந்த அளவுக்கு ரெட்டா பழுத்து ஆல் ஆஃப் அ சடன் நம்மளோட எதிரியா அந்த பழத்தை சாப்பிட்டு இறந்துடுற மாதிரி அந்த போயம் வந்து சொல்லியிருக்கோம். நல்ல ஒரு மீனிங் கொடுக்குற லைஃபுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற போயம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த கலெக்ஷன்ல. ஸோ அதுதான் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்ஷன் சி ஏன் ஆன்சர் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா பொய்டிக்கல் ஸ்கெச்சஸ் அப்படின்றது வந்து பிளேக்கோட ஏர்லியர் கலெக்ஷன். ஸோ அதுல வந்து த lamb வந்து இன்க்ளூட் ஆகல. அதே போல ஆப்ஷன் டி த சாங் ஆஃப் லாஸ் ஏன் அப்படி கிடையாதுன்னா அது ஒரு ப்ராஃபிட்டிக் ஒர்க், அது வந்து லேம்போட சேரவே சேர. ப்ராஃபிட்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஹோலி ஒர்க் மாதிரி, அதுல வந்து நம்மளோட த lamb வந்து ரிலேட் ஆகாது. நீங்க இந்த கொஸ்டின் ஷார்ட்டா ஞாபகம் வச்சீங்கன்னா கூட இந்த லேம்ன்றது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா, அது வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். ஸோ சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாம். இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.